அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 10ஆம் வகுப்பு மாணவர்களாக நாங்கள் ஒழுக்கம் எவ்வளவு முக்கியமானது என்பதை பற்றி பேசி மற்றும் நடத்தி காட்டப் போகிறோம். ஒழுக்கம் என்பது ஒருவர் விதிகளை பின்பற்றி கவனம் செலுத்தி மற்றும் ஒழுங்கான முறையில் நடந்து கொள்ளும் பழக்கத்தை கற்றுக்கொள்ளும் பயிற்சி முறையாகும். ஒழுக்கம் நம்மை மேலும் ஒழுங்குபடுத்தப்பட்டவர்களாகவும் உற்பத்தி திறன் கொண்டவர்களாகவும் மாற்றுகிறது. ஒழுக்கம் எவ்வளவு முக்கியமானது என்று இக்காட்சியில் காண்போம். ஒழுக்கமும் வாய்மையும் நாணும் இம்மூன்றும் ஈழுக்கால் துடி பிறந்தார். பொருள்: ஒழுக்கம், வாய்மை, நாணம் ஆகிய இந்த மூன்றிலும் நிலை தவறி நடக்காதவர்களே உயர்ந்தவர்களாக கருதப்படுவர். ஒழுக்கம் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தில் எய்துவர் எல்லாம். பொருள்: ஒழுக்கமாக வாழும் அனைவர் வாழ்வில் மேன்மை அடைவர். ஒழுக்கம் தவறுபவர் வாழ்வில் அடையக்கூடாத பணிகளை. ஒழுக்கம் உடைமை குடிமை, ஒழுக்கம் நீந்த பெருமாய் விடும். பொருள்: ஒழுக்கம் உள்ளவரே உயர்குடியினர், அவ்வொழுக்கம் இல்லாதவர் இழிகுடியினர். உலகத்தோடு ஒத்து ஒழுங்கல் கடுப்பற்றி கட்டால் அறிந்தார். பொருள்: உலகத்தோடு ஒத்துவாறு கட்டாத பல நூல்களை கற்றதாயும் அறிந்தார். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். பொருள்: ஒழுக்கம் எல்லோருக்கும் சிறப்பை தருவதால் அவ்வொழுக்கத்தை உயிரின் மேலானதாக பேணி காக்க வேண்டும். ஒழுக்கம் தான் வெற்றிக்கும் மகிழ்ச்சிக்கும் தீர்ப்போல். ஒழுக்கம் நம் நடத்தை மற்றும் குணநலங்களை தீர்மானிக்கிறது. ஒழுக்கமே உயர்வு தரும். அனைவருக்கும்